மக்கள் பாதிக்கப்படுகிற போதெல்லாம், ஏழை எளியவர்கள் வஞ்சிக்கப்படுகிற போதெல்லாம் மக்களுக்காக குரல் கொடுக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களுக்காக வாழ்ந்த இருவரும் தலைவர்கள். அந்த இருவரும் தலைவர்களுடைய வழியில தொண்டனாக இருந்து 2.5 கோடி தொண்டர்களின் மாபெரும் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டிலே ஏழை மக்கள் எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ, வஞ்சிக்கப்படுகிறார்களோ, அப்போதெல்லாம் குரல் கொடுக்கிற ஒரு மாபெரும் தலைவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள். மக்களை காக்கிற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏழையின் வயிற்றில அடிக்கிற காட்டாட்சி ஸ்டாலினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி என்று நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, ஏழை மக்கள் சட்ட ஒழுங்கை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைக்காமல், சட்ட ஒழுங்கை சந்தி சிரிக்க வைத்து, சட்ட ஒழுங்கை பராமரிக்க முடியாமல் ஒரு முதலமைச்சராக இருக்கிற நீங்கள், முதலமைச்சரின் கீழே வருகிற உங்கள் துறை என்னவென்பதை தெரியாமல் ஒரு பொம்மை முதலமைச்சராக நீங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் பொதுத்துறை ஆட்சிகள், சட்டம் ஒழுங்கு, ஹோம் டிபார்ட்மெண்ட் என்று 5 துறைகளை உங்கள் கீழே நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். தலையாய துறைதான் இந்த காவல்துறை. இந்த காவல்துறையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைக்காமல் உங்கள் குடும்பத்திலே இருக்கிற 6 அதிகார மையத்தின் மூலம் ஒருவர் சபரீசன் கட்டளையிடுகிறார், அடுத்து உங்களுடைய செல்வந்த புத்திரன் உதயநிதி ஸ்டாலின் அதை மறுத்து கட்டளையிடுகிறார், அடுத்து நாடாளுமன்றத்துடைய உறுப்பினராக இருக்கிற உங்கள் தங்கை காவல்துறைக்கு கட்டளையிடுகிறார். ஒரு அதிகார வர்க்கத்தில் முதலமைச்சரை கட்டளையிட்டால் காவல்துறை அதனை ஏற்று திறம்பட காவல் பணியை செய்திருக்கும். உங்கள் குடும்பத்தினுடைய பிடியிலே சிக்கிக்கொண்டு 6 அதிகார மையத்தில் இருக்கிற காரணத்தினாலே சட்டத்தினுடைய ஆட்சியை உங்களால் நிலைநிறுத்த முடியாமல் போயிருக்கிறது. உங்களுக்கு உடல் நலன் ஒத்துழைக்கவில்லை என்றால், மக்களை காப்பாற்றுகிற நலனை அக்கறையில்லை என்று சொன்னால், நீங்கள் இந்த மக்களை கொன்று குவித்த காரணத்திற்காக உடனடியாக தார்மீக பொறுப்பேற்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற பொம்மை முதலமைச்சர், சட்ட ஒழுங்கை காப்பாற்றி தவிர திறனற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும். இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் வெகுண்டெழுந்து நீங்கள் பதவி விலகுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய போராட்டம் தொடரும். உங்களுடைய கூட்டணியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற வலது கம்யூனிஸ்ட், இடது கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் பேர் இயக்கம் இருக்கிற தலித்துடைய தலைவன் என்று சொல்லிக் கொள்கிற விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவன் திருமாவளவன் போன்றவர்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு மக்களை பற்றி கவலை இல்லை, தன்னுடைய கட்சியிலே வெற்றி பெறுகிற எண்ணிக்கை தான் முக்கியம் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்து இன்றைக்கு உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் மக்களுடைய நலனுக்காக குரல் கொடுக்காமல், கள்ளக்குறிச்சியில் இருக்கிற, கருணாபுரத்தில் இருக்கிற ஆதிராவிட பகுதி மக்கள் வாழுகிற பகுதியில் ஒரு ஏழை ஒருவர் இறந்து விட்டார், துக்கத்தை விசாரிக்க சென்ற உறவினர்களிடத்தில் கள்ள சாராயத்தை விஷ சாராயமாக மாற்றிய அந்த சாராயத்தை அருந்திய காரணத்தினால் முதலிலே ஒருவர் இறக்கிறார். வயிறு எரிகிறது, கண் பார்வை முற்றுகிறது என்று சொல்லி மருத்துவமனையில் சேர்க்கிற போது உங்களுடைய மக்கள் நல்வாழ்வு குடும்ப நலத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் அதை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டும். மாறாக முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒரு தாக்கீது வருகிறது. நீங்கள் சாராயம் விஷ சாராயம் அறிந்திய காரணத்தினாலேதான் அவர் இறந்தார் என்று சொல்லிவிடாதீர்கள். என் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துடும். திராவிட மாடல் ஆட்சி என்று பொய்யான செய்திகளை ஊடகங்கள் பரப்பிக் கொண்டிருக்கிற இந்த வேளையில என்னுடைய ஆட்சியில கஞ்சா, பிரமன் சுகர் போன்ற பொருள்கள் நாளொரு மேலையும் பொழுதொரு வண்ணமாக புழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் மேலும் ஒரு படியாக விஷசாரியம் குடித்த காரணத்தினால் தான் இவர் இறந்தார் என்ற செய்தி ஊடகங்களிலே வந்தால் என் ஆட்சிக்கு கெட்ட பேர் வந்துவிடும் என்று மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கிற மாவட்ட ஆட்சியருக்கு முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஒரு தாக்கீது வருகிறது. இவர் உடல் வயது முதிர்ந்த காரணத்தினால் இறந்து விட்டார், வயிற்று போக்கினால் இறந்து விட்டார் என்று பத்திரிகையாளர்களை சந்தித்து மாவட்ட ஆட்சியரை நீங்கள் வலியுறுத்துங்கள் என்று சொல்லிய காரணத்தினால் தான் அடுத்தடுத்து துக்க நிகழ்ச்சிக்கு சென்ற அந்த ஏழை எளியவர்கள்
விவசாய பெருங்குடி மக்கள், கூலி தொழிலாளர்கள், உறவினர் துக்கத்தை தாழாமல் உங்களுடைய காட்டு தர்பார் ஆட்சியில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பின்புறம் காவல் நிலையத்திற்கு அருகில் இருக்கிற கருணாபுரம் பகுதியில் இருக்கிற ஏழை எளியவர்கள் அந்த கள்ளச்சாராயத்தை அறிந்திருக்கிறார்கள். நற்றாளன் என்ற கொடிய அந்த கெமிக்கலை சேர்க்கிற போது கள்ளச்சாராயம் விஷ சாராயமாக மாறி 70க்கும் மேற்பட்ட ஏழை எளியவர்கள், தாழ்த்தப்பட்ட அந்த மக்கள் அங்கே மடிந்திருக்கிறார்கள். முதல் பிரஸ் மீட்டிலே மாவட்ட ஆட்சியர் சாராயம் குடித்தனால் தான் இறந்தார் என்ற ஒரு உண்மை செய்தியை சொல்லியிருந்தால் 60 பேரினுடைய உயிர் போயிருக்காது. இன்றைக்கு உங்கள் சகோதரி சொன்னாரே கனிமொழி, எங்களுடைய பொற்காலத்தில் முதலமைச்சர் எடப்பாடியோட ஆட்சியிலே சொன்னார்களே, அங்கொன்றும் இங்கொன்றும் இறந்த செய்தியை வைத்து தமிழ்நாட்டிலேதான் எடப்பாடியின் ஆட்சியிலேதான் இளம் விதவைகள் அதிகம் உருவாகி கொண்டிருக்கிறார் என்று உங்கள் தங்கை கனிமொழி சொன்னார். இன்று 70 குடும்பங்களுடைய உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் 50-60 பேர் அங்கே ஆஸ்பத்திரியில, ஜிப்மர் மருத்துவமனையில, சேலம் அரசு மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு முன்னுக்கு பிறகாக பொய்யான செய்தியை நீங்கள் பரப்பிய காரணத்தினால் இன்று நூற்றுக்கணக்கான உயிர்கள் அங்கே பறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 100 பேர், நூற்றுக்கணக்கான பேர் இறந்ததற்கு நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று, என்னால் ஆட்சி நிர்வாகத்தை சரியாக தர முடியவில்லை, சட்ட ஒழுங்கை என்னால் பாதுகாக்க முடியாது, என் உடல்நலம் ஒத்துழைக்கவில்லை என்று நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று ஆட்சி திறனை நடத்த முடியாத திறனற்ற பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, உடனடியாக நீங்கள் பதவியில் விலக வேண்டும். அடுத்து எடப்பாடியான ஆட்சி வந்து நாட்டு மக்களை காப்பாற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையால் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற தவறிய நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பொம்மை ஸ்டாலின் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன்.